ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மராத்தாஸோட பார்ட் 2 வீடியோ. ஆங்கிலோ மராத்தா வார் வந்து நம்ம இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஷின் ஏரியானா இதுதான், அதனால் வந்து தனி பாட்டாக பார்க்குறோம். ஓகே, மாதவர் ராவ் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775 to 1782. மாதவ் ராவ் நாராயணன் வந்து பார்த்தோன்னா, நாராயணன் வந்து இன்ஃபேண்ட் பேஷ்வா, குழந்தைய பேஷ்வாவாக இருந்தார். யாரோட ஆட்சியில்னா நானா ஃபட்னாவிஸ்ன்றவரோட ஆட்சியில் வந்து அவர் வந்து பார்த்தோன்னா இன்ஃபேண்ட் பேஷ்வாவாக இருந்தார். கைப்பற்றினாங்க அதிகாரத்தை பை ரகுநாதர் ராவ். ப்ரைசிங் ஆஃப் த பவர் கைப்பற்றின ரகுநாதர் ராவ் வந்து த அங்கிள் ஆஃப் த ஃபார்மர் பேஷ்வா மாதவ் ராவ் ஒன்னோட மாமா தான் வந்து ரகுநாதர் ராவ். இவர் தான் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றினார். ப்ரொவைடிங் த ஸ்கோப் ஃபார் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டு ஃபிஷ் இன் த ட்ரபிள்டு வாட்டர். இதனால் இது என்ன ஆச்சுன்னா, குலங்கிய குட்டையில் வந்து பார்த்தோன்னா மீன் பிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பம்பாய் சப்போர்ட்டட் ரகுநாதர் ராவ் இன் ரிட்டர்ன் ஃபார் கெட்டிங் த சால்சட் அண்ட் பெசைன். கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து ரகுநாதர் ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதற்கு பலனாக வந்து சால்செட்டும் பெசைனும் வந்து ரகுநாதர் ராவ் வந்து கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆஸ் மகாதராஜ் சிந்தியா அண்ட் போன்சேல் ஆஃப் நாக்பூர் டர்ன்டு ப்ரோ பிரிட்டிஷ். அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எதிராக வந்து திரும்பினாங்க. பராத்தா ஹேட் டு கன்சீட் தானே அண்ட் சல்செட். கன்சீட்னா தாரை வார்த்தது, யாருக்குன்னா வந்து தானே அண்ட் சல்செட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து தாரை வார்த்ததுன்னு சொல்கிறாங்க. பை த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரீட்டி ஆஃப் த சால்பாய் இன் 1782 வந்து ரகுநாதர் ராவுக்கு வந்து பென்ஷன் கொடுத்து அமுச்சு விட்டுட்டா, கட்டாய ஓய்வு கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் வந்து மராத்தாஸ்க்கும் கம்பெனிக்கும் வந்து 20 வருஷம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதோட ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரெஜிம் நடந்துகிட்ருக்கு. நானா ஃபட்னாவிஸ்ன்ற ஒரு ஆட்சி வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் வந்து மாதவ் ராவ் நாராயணன் வந்து குழந்தை பேஷ்வாவாக இருந்தார். மாதவ ராவ் ஒன்னோட ரகுநாதர் ராவ் வந்து மாதவ ராவோட மாமா. அவர் வந்து பார்த்தோன்னா மாதவ ராவ் வந்து முன்னாள் பேஷ்வாவாக இருந்தார். அவரோட மாமா தான் வந்து ரகுநாதர் ராவ். அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினச்சார். இது வந்து பார்த்தோன்னா யாருக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து கலங்கின குட்டையில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து ரகுநாதர் ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அதுக்கு ரிட்டனாக வந்து சல்செட்டும் பெசைனும் வந்து அவங்க திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து மகாதராஜ் சிந்தியா அண்ட் போன்சேல் ஆஃப் நாக்பூர் வந்து ப்ரோ பிரிட்டிஷாக வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. இந்த மராத்தாஸ் வந்து பார்த்தோன்னா தாரை வார்க்க வேண்டியது இருந்தது. கான்செட்னா தாரை வார்க்க வேண்டியது இருந்தது, தான்சே அண்ட் சால்செட். அதுக்கப்புறம் பை த ட்ரீட்டி ஆஃப் சால்பாயில் வந்து 1782 ரகுநாதர் ராவுக்கு வந்து கட்டாய ஓய்வு கொடுத்துட்டு அவரை வந்து பார்த்தோன்னா அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கும் மராத்தாஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா 20 வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ் நிலவுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் த நானா ஃபட்னாவிஸோட ஆட்சி தான் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கோம். இப்போ அவர் இறந்துட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சிதறின்றது பெரும் சொத்துக்கள் எல்லாமே வந்து அங்கங்கே சிதறி இருந்ததாக சொல்கிறாங்க. பேஷ்வா பாஜிராவ் டூ தான் வந்து பார்த்தோன்னா அரியணையிலேருந்து தூக்கிட்டு ட்ரைங் இந்த சர்க்கம்டன்ஸில் அக்செப்ட் த ஹெல்ப் ஆஃப் த பிரிட்டிஷோட உதவியை வந்து அவர் அக்செப்ட் பண்ணார். யார்? பாஜிராவ் டூ. வெல்லஸ்லி தான் வந்து த கவர்னர் ஜெனரல் போஸ்ட் த சப்சிடரி அலைன்ஸ் ஆன் த பேஷ்வா. இவர் என்ன பண்ணார், சப்சிடரி அலைன்ஸ் வந்து திணிச்சார். யார் மேலேன்னா வந்து பாஜிராவ் டூ மேலே வந்து இவர் திணிச்சார். இவர் வந்து அதனால் வந்து ட்ரீட்டி ஆஃப் பெசைன் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். இது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் ட்ரீட்டி ஆஃப் பெசைன் வந்து நடந்துச்சு. சைன்ட் இன் 1802. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் த டெரிட்டரி வந்து இவங்க வந்து அவங்க கைப்பற்றி கொடுக்கறதுனால அவர்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கைப்பற்றி கொடுத்த இதுக்காக அவங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும்னா இதை பழைய புக்கில் வந்து 2.6 மில்லியன்ற மாதிரி இருக்குது. வருமானம் வந்து கிடைக்கும். த லீடிங் மராத்தா ஸ்டேட்ஸ் ரிகார்டட் த ட்ரீட்டி ஆஸ் ஹியூமிலியேஷன் அண்ட் டிசைடட் டு டிஃபை இட்.
என்ன சொல்கிறது, இது வந்து அசிங்கமாக நினச்சி அவங்க வந்து ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இந்த லீடிங் மராத்தா ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து, இப்போ நான் உனக்கு வந்து அந்த இடத்த நான் கைப்பற்றி கொடுத்தேன்னா நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், 2.6 மில்லியன் நீ எனக்கு கொடுக்கணுன்னா போடாங்கொய்யா இல்லை உனக்கு எதுக்குற காசு கொடுத்துட்டு நான் வரணும்னு சொல்லிட்டு அவங்களே வேணான்னு இது அவங்களுக்கு அசிங்கமாக கருதிட்டு அவங்க வந்து இதை ஒதுக்கிட்டாங்க. ஸோ த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து மறுபடியும் வந்து ப்ரோக் அவுட்னா போர் மூண்டதுன்னு சொல்கிறான். இன்ஸ்பைட் ஆஃப் த பிரேவ் ரெசிஸ்டன்ஸ் put up by the மராத்தாஸ் leaders are completely routed. இவங்க வந்து பயங்கரமாக போர்க்கொணை கொண்டு அதை வந்து என்னதான் வெளியே வந்தாலும் அவங்கள எல்லாரையுமே என்ன சொல்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒடுக்கிடுச்சு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, கடைசியில் சப்சிடரி அலைன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. த பிரிட்டிஷ் காட் தோப், அஹமது நகர், ப்ரோச் அண்ட் ஆல் த இல்லி ரீஜனு யார் கிடச்சிச்சு, பிரிட்டிஷ் கிடச்சா. நம்ம என்ன தான் பண்ணாலும் கிடைக்கல, சரி அவன் வழியாக போவோன்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற காசு கொடுத்துட்டு மீட்டு கொடுக்குறத வச்சுட்டு அவங்க இது பண்ணாங்க. அதுதான் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா. இதில் வந்து ட்ரீட்டி ஆஃப் பெசைன் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து பார்த்தோன்னா பேஷ்வா பாஜிராவ் டூ became a anti-British as the prime minister of the Gaikwad ruler of பேஷ்வா பாஜிராவ் டூ வந்து பார்த்தோன்னா ஆன்டி பிரிட்டிஷாக உருவாக ஆரம்பித்தார். ஆஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கெய்க்வார் ரூலர் ஆஃப் த பரோத் கந்தகர் சாஸ்திரி வாஸ் கில்டு பை த திரிம்பக்ஜி, எ ஃபேவரட் ஆஃப் பேஷ்வா. அதாவது வந்து சொல்கிறது எப்படின்னா, பேஷ்வா பாஜிராவ் டூ வந்து தான் கிங்காக இருந்தார். அவர் வந்து பார்த்தோன்னா ஆன்டி பிரிட்டிஷாக இருந்தார். பிரிட்டிஷ்க்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்களோ அவங்களை எல்லாருமே எதிர்த்தார். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கெய்க்வார், பரோத், கந்தகர், சத்தாரி வந்து இவங்க எல்லாருமே வந்து திரிம்பக்ஜி த ஃபேவரட் ஆஃப் பேஷ்வா வச்சு அவர் வந்து கொண்டுடுறாங்க. அட் த டைம் ஆஃப் த இன்சஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அட் பூனா ரெசிடென்ட் அட் த டைம் வந்து அவர் எங்கே இருந்தாங்கன்னா பூனாவில் இருந்தார். மவுண்ட் சட்டுரெட் எலிஃபண்ட் ஸ்டோன் திரிம்பக்ஜியை வந்து இம்ப்ரிசன் பண்ணார். த மர்டரர் however managed to escape from the prison with the assistance of the பேஷ்வா. கொலை பண்ணவங்க வந்து அவரோட பேஷ்வாவோட உதவியோடு வெளியே வந்துட்டாங்க. பேஷ்வா வந்து சார்ஜ்ட் வித் கிரியேட்டிங் த மராத்தா கான்ஃபெடரன்சி அண்ட் பிளாட்டிங் வித் ஸ்கிந்தியா, போன்சேலி அண்ட் ஹோல்கர் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். இவர் என்ன பண்ணாருன்னா, பேஷ்வா வந்து மராத்தாவுக்குள்ள எல்லாருமே சேர்த்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி பிளாட்டிங்னா என்னென்னா இதுக்கு எதிராக வந்து ஸ்கிந்தியா, போன்சேலி, ஆல்கர் அண்ட் பிரிட்டிஷை வந்து அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு எதிர்க்க வந்து ஒன்று கூட்டினார். ஸோ த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் த பேஷ்வா டு சைன் த நியூ ட்ரீட்டி ஆஃப் பூனா வந்து 1817 வந்து நடந்துச்சு. இதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேஷ்வா வந்து அந்த லீடர்ஷிப்பை வந்து மராத்தா கான்ஃபெடரசிலேருந்து வெளியே வரணும், கொங்கனை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து தாராவாக இருக்கணும், ரிகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த குவாலியர், அதே மாதிரி குவாலியருக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை வந்து ரிகக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாஜிராவ் வாஸ் நாட் ரீகன்சல்ட்னா ஏற்க முடியவில்லை டு திஸ் அவமானம், ஹியூமிலியேஷன். பாஜிராவ் வந்து பார்த்தோன்னா இதனால் ரீகன்சல் பண்ண முடியல அந்த அவமானத்தை. ஸோ த பிரிட்டிஷ் வாஸ் பிஸிலி என்கேஜ் இன் த சப்ரஷன் ஆஃப் த பிந்தாரிஸ். பாஜிராவ் வந்து பேர்ன் டவுன் த பூனா ரெசிடென்சி. பாஜிராவே என்ன பண்ணாருன்னா அந்த பூனா ரெசிடென்சியை வந்து எரிச்சிட்டாரு. ஜென்ரல் ஸ்மித் வந்து ரஷ்டு டு பூனா அண்ட் கேப்சர் இட் அண்ட் வித் த பேஷ்வா. ஜென்ரல் ரூ வந்து பூனாக்கு போய் அவரை கேப்சர் பண்ணணும்னு நினச்சாரு. பேஷ்வா வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து தப்பி வச்சு சத்தாராக்கு போயிட்டாரு. அதே மாதிரி விச் வாஸ் கேப்சர்டு பை ஜென்ரல் ஸ்மித் வந்து கேப்சர் பண்ணிட்டார். பாஜிராவ் மறுபடியும் பார்த்தோன்னா ஃப்ளெட் டு பிளேஸ், அவன் அங்கங்கே மாறிட்டே என்றார். ஜென்ரல் ஸ்மித் வந்து டிஃபீட்டட் இஸ் ஃபோர்ஸ் அட் அஷ்டா, கிர்கி அண்ட் கர்கோன். ஃபைனலி பாஜிராவ் வந்து சரண்டர் டு எலிஃபண்ட் ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா 1818 வந்து அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடுறார். Outcome of the Third Anglo-Maratha: British abolished the Peshwari office of the Peshwa, annexed all the Peshwa's dominance, but the Jagir of the chief holders was restored. இவங்க என்ன பண்ணாங்க, abolish the Peshwari office of the Peshwa and annexed all the Peshwa dominance, but the Jagir நான் மறுபடியும் படிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் எல்லாருமே வந்து இவங்க அபாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க எல்லா பேஷ்வா கிட்ட இருந்த எல்லா டாமினன்ஸையும் வந்து அவங்க வந்து எடுத்துட்டாரு. இதே வந்து பெரிய பெரிய முதலாளிங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அவங்க எடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது
Until the death of the Bajirao II remained a imprisoned with his annual pensionோட அங்கே வாழ்ந்தார். பிரதாப் சிங் யாருன்னா வழித்தோன்றல் ஆஃப் சிவாஜி வாஸ் மேட் அ கிங் as a small kingdom curved around சத்தாராவில் அவர் ஒரு ஸ்மால் கிங்டம் உருவாக்கி அதுக்கு வந்து அவர் கிங்காக இருந்தார். யார்? பிரதாப் சிங், எ டிசெண்டன்ட் ஆஃப் த சிவாஜி. அடுத்தது வந்து மராத்தா கூட்டமைப்பு வந்து பார்த்தோன்னா பாஜிராவ் வந்து ஆரம்பித்தார்ல, அதை வந்து டிசால்வ் பண்ணாங்க. யார் உள்ளடக்கியதுன்னா போன்சேலே, ஆல்கர் அண்ட் ஸ்கிந்தியா வந்து எல்லாமே டிசால்வ் பண்ணப்பச்சு. மவுண்ட் ஸ்டர்ட் எல்ஃபன்ஸ்டோன் வந்து ஹஸ்பின் ரெசிடென்ட் அட் பூனா பிகேம் த கவர்னர் ஆஃப் பாம்பேக்கு வந்து அவர் கவர்னராக ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒர்க் அவர் பண்ணதுனால. அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் பேஷ்வா. பேஷ்வா வாஸ் த ஒன் ஆஃப் த அஷ்டபிரதனாக இருந்தாங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஹெரிடேட்டரியாக கிடையாது. எப்போ அந்த டைமில்? சிவாஜி டைமில். ஆஸ் த பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த கிங் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் பேஷ்வாஸ் வந்து முக்கியமான பதவிக்கு வந்துட்டாங்க. த ஜீனியஸ் ஆஃப் பாலாஜி விஸ்வநாத் 1713 to 1720 மேட் த ஆஃபீஸ் ஆஃப் த பேஷ்வா வந்து சுப்ரீம் அண்ட் ஹெரிடேட்டரியாக மாற்றினதே அவர் தான். பேஷ்வா வந்து விர்ச்சுவலின்னா முழுமையாக கண்ட்ரோல் த ஓல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ரஸிங்னா என்ன சொல்கிறது, அபகரித்தாங்க எல்லா பவரையும் ஆஃப் த கிங்ஸ். தே ஆல்சோ ரெகக்னைஸ் அஸ் அ ரிலீஜியன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வேர்டு ஆட் பண்ணிக்கணும். இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிலீஜியஸ் ஹெட்டாகவும் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க மாற ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சென்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த பேஷ்வா செக்ரட்டரி வந்து பார்த்தோன்னா பூனாவில் தான் இருந்தது. அதே வந்து இட் டெல்ட் வித் த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஆல் த டிஸ்ட்ரிக்ஸ். அக்கௌண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்படுவதால் வில்லேஜும் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியலும் அதை வந்து எல்லாமே சரி பார்த்தது. புஷ்வாவோட செக்ரட்டரியேட் வந்து எங்கன்னா பூனாவை தான். ஓகேவா? த பே அண்ட் ரைட் ஆஃப் த ஆல் த கிரேட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் அண்ட் பட்ஜெட்ஸ் சிவில் மிலிட்ரி அண்ட் ரிலீஜியஸ் ஏட்ஸ் வாஸ் ஹேண்டில் அங்கே தான் ஹேண்டில் பண்ணாங்க. த டெய்லி ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரெக்கார்ட்ஸ் அந்த எல்லா ரெவென்யூ, எல்லா கிராண்ட்ஸு, பேமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ரிசீவ் ஆகுது ஃப்ரம் ஃபாரின் டெரிட்டரி எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது ப்ராவின்சஸ்னால் மாகாணங்கள். இது எல்லாமே பேஷ்வாவோட பீரியடில் தான். ஓகேவா? ப்ராவின்சஸ் அண்டர் த பேஷ்வாஸ் வந்து பார்த்தோன்னா வேறு சைஸில் இருந்தது. த லார்ஜர் ப்ராவின்சஸ் அண்டர் த ப்ரொவின்ஷியல் கவர்னரை வந்து என்ன சொன்னாங்கன்னா சர் சுபதார் சொன்னாங்க. த டிவிஷன் ஆஃப் த ப்ராவின்சஸ் வாஸ் டேர்ம்ட் அஸ் சுபாஷ் அண்ட் பிரான்ஸ் அப்படியே வந்து பிரித்தாங்க. ப்ராவின்சஸை வந்து என்ன பிரித்தாங்க? சுபாஷ் அண்ட் பிரான்ஸாக பிரித்தாங்க. அண்ட் மனஹல்தார் அண்ட் கமவிஸ்தார் வேர் பேஷ்வாவோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. பேஷ்வாவோட ரெப்ரசன்டேட்டிவாக டிஸ்ட்ரிக்டில் இருந்தது யாருன்னா மமல்தார் அண்ட் கமவிஸ்தர். There was the responsible for every branch of district administration. யார்னா தேஷ்முக்ஸ் அண்ட் தேஷ்பாண்டே வந்து தான் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க. அவங்க தான் அக்கௌண்ட்டுக்கு வந்து பொறுப்பு. இவங்க தான் வந்து அப்சர்வ் த ஆக்டிவிட்டி ஆஃப் மம்மல்தார் அண்ட் கம்மவிஸ்தாரோட ஆக்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுறது யார்? தேஷ்முக்ஸும் தேஷ்பாண்டேஸ் தான் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அடுத்தது வந்து இட் வாஸ் த சிஸ்டம் ஆஃப் செக் அண்ட் பேலன்ஸ். இப்போ நம்ம சிஸ்டமில் கூட இந்த செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. யார்? ஜுடிஷரி, அப்புறம் வந்து பார்லிமெண்ட், அப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க எல்லாருமே செக் அண்ட் பேலன்ஸ். ஒருத்தர் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு இன்னொருத்தவங்க செக் பண்ணுவாங்க. அதுதான் செக் அண்ட் பேலன்ஸ். அதே மாதிரி தேஷ்முக்ஸும் தேஷ்பாண்டேவும் வந்து மம்மல்தாரும் கமவிஸ்தாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் த மணி. அதாவது பப்ளிக் மணியை வந்து யாரும் வந்து தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு மராத்தா கவர்மெண்ட் கலெக்ட் ஹெவி சம் ரசத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரசதுன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஊரில் ரசீதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரசத் ஃப்ரம் த மமல்தாஸ் அண்ட் அதர் அஃபிஷியல். இட் வாஸ் கலெக்டட் ஆன் தர் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டு த டிஸ்ட்ரிக்ட். இது முன்பணமா? இது ரசத்னா வந்து முன்பணம். ஹெவி சம்னா பெரிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் சொல்லிடுறேன். இது எப்படின்னா வந்து மமல்தாஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா இவங்க தான் மணி ஹேண்டிங் பண்ணுறாங்க. அதனால் இவங்க எதனா எடுத்துட்டா அதுக்கு என்ன பண்ணுறது அதுன்ட்டு இவங்க வேலைக்கு சேரும் போது இவங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன எடுத்துகிட்டு போயிட்டா கூட அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க மேட்ச் பண்ணிக்குவாங்க. அப்படி சொல்கிறாங்க. ரசதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. பாலாஜி ராவ் 2 டைம் ஆஃபீஸர்ஸ் were auctioned off.
offices were auctioned off. The clerk and menial were paid from 10 or 12 months in a year. இது வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் வர் ஆக்ஷன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 10 to மினியல்ஸ் வந்து பார்த்தோன்னா 10லேருந்து 11 மாதம் வந்து வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாஸ் ஏ செல்ஃப் சப்போர்ட்டிவ். இது வந்து தனக்கு தேவையானதை தானே பண்ணிக்கிற மாதிரி. பட்டேல்ஸ்ன்னு பார்த்தோன்னா சீஃப் வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெமிட்டிங் ரெவென்யூ கலெக்ஷன் டு த சென்டர். இவர் தான் வந்து பட்டேலுன்றவங்க தான் வரி டேக்ஸை வந்து வில்லேஜில் கலெக்ட் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கொடுக்குற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. இ வாஸ் நாட் பெய்டு பை த கவர்மெண்ட். இவருக்கு வந்து எந்த ஒரு சம்பளமும் கவர்மெண்ட் கொடுக்காது. இந்த போஸ்ட் வந்து ஹெரிடிட்ரி, நீனா உனக்கு பையன் அப்படி வந்து வந்துக்கலாம். த பட்டேல் வாஸ் ஹெல்ப்டு பை த குல்கர்னிஸ் ஆனால் அக்கௌண்டன்ஸ் ஆர் ரெக்கார்ட் கீப்பர். இவங்க எல்லாருக்கும் வந்து பட்டேல் வந்து யார் பட்டேலுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா குல்கர்னிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் தான் ரெக்கார்ட் கீப்பர் அண்ட் அக்கௌண்டன்ஸ். ஓகேவா. தேர் வாஸ் அன் ஹெரிடிட்ரி வில்லேஜ் சர்வெண்ட் ஹூ அட்மி பெர்ஃபார்ம் த கம்யூனல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஹெரிடிட்ரியாக வந்து வில்லேஜில் வந்து சர்வன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்கெல்லாம் வந்து அதில் ஒர்க் பண்ணணும் ஃப்ரீயாக, எந்த ஒரு கிடையாது. இவங்க carpenters, blacksmith and other village artisan gave பேகர்னால் என்னென்னா கம்பல்சரி லேபர், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட். பேகர் BEGR பேகர்னால் வந்து கம்பல்சரி லேபர்னு அர்த்தம். இவங்க வந்து இப்போ ஒரு நடக்கிறோம், இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறாங்க வில்லேஜுக்குன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போகணும். அதுக்குள்ளே அவங்க காசு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதை தான் சொன்னேன். அது மாதிரிலாம் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே. அப்புறம் வந்து அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். த சீஃப் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்வால் அப்படின்றவங்க வந்து சீஃப் ஆஃபீஸராக இருந்தாங்க. எதுக்குன்னா டவுன்ஸ்க்கும் சிட்டிஸும். இவங்க வந்து பீஸையும் லா அண்ட் ஆர்டரை ப்ரைஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது, சிவில் டிஸ்பியூட்ஸை தீர்க்கிறது, அந்த சென்டிங் த மந்த்லி அக்கௌண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் இதெல்லாமே வந்து அவரோட மெயின் டியூட்டின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த சிட்டி போலீஸ். யார்? கோட்வால்ன்றவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் ஆஃப் த சிட்டி போலீஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் அஸ் அ மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து லேண்ட் ரெவென்யூ வாஸ் த மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் த இன்கம். பேஷ்வாஸ் கேவ் அப் த சிஸ்டம் ஆஃப் ஷேரிங் தம் ப்ரொடியூஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேண்ட். இவங்க வந்து சிவாஜி ரூலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. உனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேஷ்வாஸ் ஃபாலோ த சிஸ்டம் ஆஃப் டேக்ஸ் ஃபார்மிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக்ஸ் ஃபார்மிங்னா என்ன? த லேண்ட் வாஸ் செட்டில்டு அகெயின்ஸ்ட் ஸ்டெப்யூட்டட் அமௌண்ட் டு பி பெய்ட் ஆனுவலி டு த கவர்மெண்ட். நீ வந்து விளைஞ்சதையும் கொடுக்காத, ஒன்றுத்தையும் கொடுக்காது. இந்த லேண்டுக்கு இவ்வளோ காசு நீ எனக்கு அதை கொடுத்துரு, அதில் நீ என்னென்னா விலையை வச்சுக்கோ, குத்தக அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா பேஷ்வாஸ் டைமில் தான் வந்தது. இந்த ஃபெர்டிலிட்டி த லேண்ட் வாஸ் அசர்டட் ஃபார் ஃபிக்ஸேஷன் ஆஃப் த டேக்ஸ். அது எவ்வளோ வந்து வளமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான வரி பணத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீ கொடுத்துடணும். அதை வந்து இருக்குது. த இன்கம் வாஸ் ட்ரைவன் ஃப்ரம் ஃபாரஸ்ட். அவங்களுக்கு வந்து மேஜரான இன்கம் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கிடச்சிச்சு. இப்போ ஒரு விறகு வெட்டணும், இல்லை வந்து வேறு எதனா பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சுட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, மாடு மேய்க்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து அது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து காசு கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ரெவென்யூ வாஸ் ட்ரிவன் ஈவன் ஃப்ரம் த சேல்ஸ் ஆஃப் கிராஸு, மூங்கில், ஃபியூவல் வுட்ஸு, ஹனி அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் டேக்ஸ் வந்து போட்டாங்க. லேண்ட் ரெவென்யூ வந்து அசஸ்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் கேர்ஃபுல்லாக சர்வே பண்ணி அந்த லேண்டுக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ இது பண்ணணும்னு சொன்னாங்க. லேண்டை வந்து 3 வந்து பிரித்தாங்க. அக்கார்டிங் டு த கைண்ட் ஆஃப் த கிராப்ஸ், ஃபெசிலேஷன் ஆஃப் இரிகேஷன், எந்த டைப் ஆஃப் கிராப்பை வந்து நீ எந்த டைப் ஆஃப் கிராப் போட போகிறன்றதை பொறுத்து, வெல் இரிகேஷனாக எந்த இரிகேஷன் அதை பொறுத்து, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேண்ட், இது 3த்தையும் பேஸ் பண்ணி லேண்டை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. வில்லேஜஸ் பார்த்தோன்னா ஒரிஜினல் செட்டிலர் ஹூ அக்வயர்டு த ஃபாரஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் செட்டில்னா பூர்வக்குடிகள் அவங்க ஃபாரஸ்ட் வந்து யார்கிட்ட, பூர்வக்குடிகள்கிட்ட தான் வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. தே குட் நாட் பி டிப்ரைவ்டு ஆஃப் தர் லேண்ட். அது வந்து யார்கிட்டேருந்தும் அவங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து லேண்டை வந்து பிரிக்க முடியாது. பட்டேல்ஸ் ஒன்லி ரெப்ரசன்ட் த ரைட்ஸ் டு தர் அத்தாரிட்டி.
அவங்களோட ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா சொல்கிறது யாருன்னா பட்டேல்ஸ் தான். அப்படியே அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த அதர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ சவுத் அண்ட் சர்தேஷ் முக்கி. சவுத்தை வந்து ரொம்ப டிரைவாக சொல்லியிருப்பாங்க. 25% வந்து 1/4 தானே. ஓகே, 4/1 வந்து பார்த்தோன்னா ரூல் இருக்குது. 66% வந்து மராத்தா அஃபிஷியல் அண்ட் மிலிட்ரி எய்ட்ஸ் ஃபார் த மெயின்டைன் ஆஃப் ட்ரூப்ஸ்க்கு. 6% வந்தால் பஞ்ச் சஞ்சு ஆனால் சீஃப் எ பர்த் பை பிராமினா பர்த் பிறந்தவங்களுக்கு. 3% ஃபார் த டேக்ஸ் கலெக்டர்ஸ். மொத்தத்தையும் கூட்டு எவ்வளோ வருது பார்ப்போம். 100% வருதுப்பா. இப்போ அந்த விவசாயிக்கு என்ன, இது எல்லாம் இவங்களுக்கே கொடுத்துட்டா விவசாயிக்கு என்ன இருக்குது? ஓகே, நான் தெரியல, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கஸ்டம், எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் ஈல்டு இன் மச் இன்கம். கோல்டு ஸ்மில்த் வந்து பார்த்தோன்னா ஒரு காயினை மில்ட் பண்ணோன்னா அவங்க வந்து ராயல்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். பே பண்ணி அதை லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஃபார் த மெயின்டைன் ஆஃப் சர்டன் ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த ப்ரைவேட் மீன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால 1760 வந்து அவங்க வந்து ப்ரைவேட் மின்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் மின்ட் காயின் தயாரிக்கிற இடம் சென்ட்ரலாக ஒன்று வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று தான் கிடையாது, சென்ட்ரல் மின்ட்டை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மிஷனியஸ் டேக்ஸை வந்து நிறைய வந்து கலெக்ட் பண்ணாங்க. அது என்னென்னா டேக்ஸ் ஆன் லேண்டு எழுடு பை தேஷ்முக்ஸ் அண்ட் தேஷ்பாண்டே கிட்ட இருக்கிற டேக்ஸ்ன்னு ஒரு சில விஷயம் இருக்கும்ல, அதுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க. அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஆன் லேண்ட் கீப்பிங் ஃபார் த வில்லேஜ் மஹர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் இருக்கும்ல, லேண்ட் இருக்கும்ல, அதுக்கு எது வந்து வெள்ளி கேட்டால் பண்ணானா அதுக்கு டேக்ஸு. பிராமினை தவிர அண்ட் வில்லேஜ் அஃபீஷியல்ஸ் தவிர மற்ற எல்லாருக்கும் ஹவுஸ் டேக்ஸு. ஆனுவல் ஃபீஸ் ஃபார் த டெஸ்டிங் ஆஃப் த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு டேக்ஸு. விடோ ரீமேரேஜுக்கு டேக்ஸு. ஷிப் அண்ட் பஃபலோக்கு டேக்ஸு. ஆடு மாடு மேய்ச்சினா அதுக்கு ஒரு டேக்ஸு. ரிவர் படுகையில் வந்து நீ வந்து ஒரு மெலனை வந்து அதாவது பூசணியை வந்து விவசாயம் பண்ணால் அதுக்கு ஒரு டேக்ஸு. சக்சஷன் டேக்ஸ், வாரிசு டேக்ஸு. டியூட்டி ஆன் த சேல்ஸ் ஆஃப் த ஆர்ஸ் டேக்ஸு. இப்போ நீ ஆர்ஸ் விற்கணும் அதுக்கு டேக்ஸு. இந்த மராத்தா கவர்மெண்ட் வாஸ் இன் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் போது இட் லெவிட் ஆல் லேண்ட் ஓவர் திஸ் குர்ஜாபதி தஸ்திபதி எ ஈக்குவல் டேக்ஸ் டு 1 year இன்கம் ஆஃப் த டேக். அதாவது வந்து அவர் என்ன பண்ணது, பேஷ்வா மராத்தா கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, என்ன சொல்கிறது, யாரெல்லாம் வந்து நிலம் வச்சுருந்தாங்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா குர்ஜபதி தஸ்தபதி அப்படின்ட்டு வந்து டேக்ஸ் போட்டார். அப்படின்னா நான் நீ 1 வருஷம் கட்டுற டேக்ஸை வந்து கட்டுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜஸ்டிஸ் ஆல்சோ ஏர்ன்டு. இப்போ வந்து ஒரு நீதி கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 25% வாஸ் சார்ஜ் ஆன் த மணி பாண்ட் மேலே 25% வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஃபைன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. பர்சன் வந்து என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு ஒரு ஃபைன், கலப்படம் பண்ணால் இல்லை வந்து இல்லை குற்றவாளின்னா அவங்களுக்கு ஒரு நம்ம ஃபைன் போடுவோம்ல, அதுவும் ஒரு ஏர்னிங் தானே. பிராமின்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட இம்போர்ட் டியூட்டி வந்து அவங்க என்ன தேவையான பொருள் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. போலீஸ் சிஸ்டம்னா பார்த்தோன்னா வாட்ச்மேன்ஸ் வந்து ஜென்ரலி ஆஸ் மஹர் தான் வந்து வாட்ச்மேனாக இருந்தாங்க. எவ்ரி வில்லேஜ்லையும் அவங்கள வச்சாங்க. இந்த க்ரைம் வந்து நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் வந்து சென்ட் பண்ணும். த இர்ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி டு கண்ட்ரோல் க்ரைம். அந்த க்ரைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து ஃபோர்ஸை வந்து அனுப்புவோம். யார், கவர்மெண்ட்டு. த ரெசிடென்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா டு பே ஏ அடிஷ்னல் ஹவுஸ் டேக்ஸ் டு மெயின்டைன் த எக்ஸ்பெண்டேஷன் அரைஸ்ட் அவுட் ஆஃப் மெயின்டைனிங் த ஆர்ம்டு ஃபோர்ஸ். இப்போது அங்கே குடியிருக்கிறவங்க அந்த வில்லேஜ் தானே அவங்க பாதுகாக்கிறாங்க, அதனால அவங்க குடியிருக்கிறவங்கலாம் அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பாஜிராவ் டூ தான் யார், லாஸ்ட் கிங்கா, அப்பாயிண்டட் அடிஷ்னல் போலீஸ் ஆஃபீஸர் டு டிடெக்ட் அண்ட் சீஸ் அஃபண்டர்ஸ். இவன் என்ன பண்ணாருன்னா அடிஷ்னலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணார். என்ன சொல்கிறது, கொள்ளையர்களையோ திருடர்களையோ கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த அர்பன் ஏரியாவில் இந்த மேஜிஸ்ட்ரியல் அண்ட் போலீஸ் பவர் ஆர் கிவன் கோர்ட் வால்ஸ். என்ன சொல்கிறேன்னா அர்பன்னாலே கோர்ட் வால்ஸ், ரூரல்னால் பட்டேல்ஸ் குல்கர்னி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு, பட்டேலுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ரெக்கார்ட் கீப்பர். நம்ம விஓ வந்து பட்டேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கூட சிப்பந்தின்னு ஒருத்தங்க சுற்றுவாங்கல்ல, அவங்க வந்து குல்கர்னிஸ்.
Their additional duties were to monitor the price, இந்த சென்சஸ் வந்து எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருக்காங்கன்றதோட இன்ஹாபிட்டன்ட்டோட லிஸ்ட்டு, கண்டக்ட் ட்ரையல் ஆன் சிவில் கேஸு, சப்போர்ட் லேபர் டு த கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு 100 பேர் வேணும்னா அது எத்தனை கொடுக்கறது அவர் தான், கொட்வால் தான் வந்து எத்தனை கொடுக்கணும். டேக்ஸை வந்து விதிக்கிறது. ப்ரொஃபஷனல் டியூட்டிஸ் கிவன் டு த நகர்கா ஆர் போலீஸ் சூப்பர். நகர்கான்னா யார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பாருங்கள், எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கு. நகர்கான்றது வந்து போலீஸ் சூப்பர்டென்ட். ஓகே, ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நோ கோடிஃபைடு லாலாம் எதுவுமே கிடையாது. அதாவது இப்படி தான் வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பார்த்தோன்னா தெர் வாஸ் நோ ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து கிடையாது. ஆர்பிட்ரேஷன் வாஸ் கிவன் ப்ரியாரிட்டி. ஆர்பின்னா சமரசமாக பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி வந்து கொடுத்தாங்க. இது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா கேஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிசிஷன் பஞ்சாயத்து அப்பாயிண்டட் பை த பட்டேல் இந்த வில்லேஜ் பை த லீடிங் மெர்ச்சன்ட்ஸ் இந்த டவுன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பஞ்சாயத்தை வந்து வச்சுருப்பாங்க. அதில் போய் அவங்க இது பண்ணணும். இந்த பஞ்சாயத்து வாஸ் பவர்ஃபுல் இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சு. ரீட்ரையலும் நடந்துச்சு. அப்பீல்ஸ் வந்து மேட் டு மமல்தார்ஸ் கிட்ட வந்து அப்பீல்ஸ் வந்து போச்சு. இன் கிரைம் கேஸ் தெர் வாஸ் அன் ஹைரார்கி ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர். அந்த டாப்பில் வந்து ராஜா சத்ரபதி இருந்தார். அது கீழே வந்து பேஷ்வா, டெப்யூட்டி சுபர்தார், மமல்தார் அண்ட் பட்டேல் வந்து இருந்தார். ஃப்ளாகிங் அண்ட் டார்ச்சரிங் வாஸ் இன்ஃப்ளக்டட் டு எக்ஸ்ட்ரா கன்ஃபஷன். ஃப்ளாகிங்னா சாட்டை அடிக்கிறது, டார்ச்சர்னா துன்புறுத்தி அவங்கள வந்து அந்த குற்றத்தை ஒப்புக்க வைக்கிறது, அதெல்லாம் நடந்தது அந்த டைம்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. மராத்தா மிலிட்ரி சிஸ்டம் அண்டர் த பேஷ்வாஸ் முகல் மிலிட்ரி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. the mode of recruitment, payment of salary, provision of families of the soldiers, importance are given to cavalry. குதிரை படைக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து முகல் மிலிட்ரி சிஸ்டத்தையும் வந்து ஒரு ரிசம்பிள் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேஷ்வாஸ் கிவ் அப் த நோட்டபிள் ஃபீச்சர் ஆஃப் த மிலிட்ரி சிஸ்டம் ஃபாலோட் அண்டர் சிவாஜி. கேவ் அப் த நோட்டல். அவர் வந்து சிவாஜியில் ஃபாலோ பண்ண விஷயத்த வந்து பேஷ்வா வந்து அதை வந்து விட்டுட்டாங்க அந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி வந்து ரெக்ரூட்டட் சோல்ஜர்ஸ் லோக்கலி ஃப்ரம் த மராத்தா ரீஜியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். சிவாஜி வந்து அவங்க சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பீப்புளை தான் வந்து எலெக்ட் பண்ணார். பேஷ்வாஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் எல்லா சோஷியல் குரூப்ஸ்லேருந்தும் அவங்க வந்து பேஷ்வாஸ் வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இந்த ஆர்மியில் வந்து அரபு, அபிசீனியன், ராஜ்புட்ஸ், ரோஹிலாஸ் அண்ட் சீக்ஸு எல்லாருமே இருந்தாங்க. பேஷ்வாஸ் ஆர்மி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் ஃபியூடல் சீஃப்டன்ஸ் வந்து இருந்தது. பேஷ்வாவோட ஆர்மியில் வந்து மெர்சனேரியர் ஆஃப் த ஃபியூடல் சீஃப். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மெர்சனேரியஸ் ஆஃப் த ஃபியூடல் சீஃப்னா மெர்சனேரியஸ்னா வணிக குழுவோட தலைவர்கள் எல்லாமே வந்து ஃபியூடல் சீஃப்ஸ் நிலப்பிரபுத்துவக்கள்லாம் வந்து இதில் வந்து பேஷ்வா ஆர்மியில் வந்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைவலை வந்து அது எப்படி சொல்ல தலைவர் போட்டியை வந்து உண்டாக்குச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து இந்த சேம் ஏரியா தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ் வந்து இருந்தது. இதனால் வந்து இப்போ அந்த ஏரியாவுக்கு தலைவர் இப்போ எதிரியும் நம்ம கூடவே இருந்தானா நம்மளுக்கு எப்படி இருக்கும், கடுன்னு இருக்கும்ல, அது மாதிரி தான் வந்து அவன் அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இப்போ நம்மளுக்காக போராடுறோன்றது இல்லாமல் இப்போ அவனை தூக்கிட்டா நம்மளுக்கு தள்ளவும் இருக்காது அப்படின்ற கான்செப்ட்லேயே வந்து அவங்க இருந்ததுனால பேஷ்வாஸில் வந்து சிவாஜியோட மிலிட்ரி இதில் இருந்த ஒரு ஒற்றுமை வந்து இதில் இல்லை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து இவங்க எல்லா இடத்துலேருந்தும் எடுத்தது தான். அதே மாதிரி நிலப்பிரபுத்துவங்கள் வச்சது, இது எல்லாமே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்தது கேவலரி குதிரைப்படை வந்து பார்த்தோன்னா நேச்சுரலாக வந்து அதுதான் மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் மராத்தா ஆர்மியில் இருந்தது. மராத்தா ஆர்மி சிவாஜி டைமில் அதோட இனிஷியலாக அதுக்கு இருந்தது என்ன அவருக்கு இம்பார்ட்டன்ட்னா அந்த காலாட்படை தரை என்ன சொல்கிறது இன்ஃபேண்ட்ரி தான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமானச்சு. லேட்டராக தான் வந்து அது கேவலரியாக மாறுச்சு. எவ்ரி ஜாகிர்தார் ஹேட் டு பிரிங் த ஸ்டிப்புலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹார்ஸ்மேன் ஃபார் தட் ஜென்ரல் மஸ்டர்ட் எவ்ரி இயர். அவர் வந்து பார்த்தோன்னா எவ்ரி ஜாகிர்தாரும் வந்து பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டிப்புலேட்டட் நம்பர் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஸை வந்து ஜென்ரல் மஸ்டருக்கு வந்து எவ்ரி இயர் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ஸ்மேன் வந்து பார்த்தோன்னா 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஹார்ஸ் தே கீப். அதை வச்சுட்டு அவரை வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, இன்ஃபேண்ட்ரி அண்ட் ஆர்ட்டிலரி. மராத்தா ப்ரிஃபர் டு சர்வ் இன் த கேவலரி.
to serve in the cavalry. Maratha வந்து served in the cavalry. So men from infantry were recruited from the other part of the country. அதனால் வந்து மென்ஸ் வந்து பார்த்தோன்னா அதர் பார்ட் ஆஃப் இந்த கண்ட்ரிலேருந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அரப்ஸ், ரோஹிலா, சீக்ஸ் அண்ட் சிந்திஸ் இந்த மராத்தா இன்ஃபென்ட்ரிஸ் வர் பெய்ட் அட் ஹையர் சேலரி கம்பேர்ட் டு த மராத்தா சோல்ஜர்ஸ். மராத்தா இன்ஃபேண்ட்ரியில் இருக்கிறவங்கள விட மராத்தா சோல்ஜருக்கு வந்து கம்மி தான். மராத்தா இன்ஃபேண்ட்ரியில் வந்து சம்பளம் அதிகம், சோல்ஜராக போனால் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்தா ஆர்டிலரி வாஸ் மேன்டு மோஸ்ட்லி பை Portuguese and Indian Christian. Later on English was also recruited. ஆர்டிலரி பீரங்கி படை அது இயக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸையும் இந்தியன் கிறிஸ்டின்ஸையும் வச்சுட்டாங்க. லேட்டராக வந்து பிரிட்டிஷை வந்து பதவிக்கு வேலைக்கு வச்சாங்க. மராத்தா நேவி வாஸ் பில்ட் ஃபார் த பர்பஸ் ஃபார் த கார்டிங் த மராத்தா போர்ட்ஸ். யார் நேவி வச்சுருந்தது? சிவாஜியும் நேவி வச்சுருந்துருப்பார். அதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து பேஷ்வாவும் மராத்தாஸ் தான் பொதுவாக மராத்தா சொல்கிறாங்க. இதை வந்து மராத்தா போர்ட்ஸ் சூரத்தை வந்து எப்போ வந்து மராத்தா சிவாஜி வந்து கேப்சர் பண்ணி இப்போ 1664 1670 வந்து இது பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா த செக்கிங் த பைரசி கடற்கொள்ளைகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு, கஸ்டம் டியூட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு, எத்தனை இன்கம் ஷிப் வருது வெளியே போகுதுன்றதை நோட் பண்ணுறதுக்கு பாலாஜி விஸ்வநாத் பில்ட் எ நேவல் பேஸ் அட் கொங்கன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கொங்கனில் வந்து பார்த்தோன்னா பாலாஜி விஸ்வநாத் வந்து நேவல் பேஸவே வந்து உருவாக்கினார். அப்புறம் வந்து காந்தேரி அண்ட் விஜயதர்கில் வந்து அங்கேயும் உருவாக்கினாருன்னு சொல்கிறாங்க. டாக்யார்ட் ஃபெசிலிட்டியும் வந்து இருந்தது சொல்கிறாங்க. டாக்யார்ட்னா என்ன? கப்பல் கட்டும். ஐவிசியில் டாக்யார்டு எதில் இருந்தது? லோத்தல். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இன்டர்லினேட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து மராத்தா ரூல் இன் தமிழ்நாடு. எல்லாம் அங்கே இங்கே முடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சர்க்கம்டன்ஸ் லீடிங் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மராத்தா ரூல் இன் தமிழ்நாடு. கிருஷ்ணதேவராயர் வந்து எவ்வளோ டைம் ரூல் பண்ணார்? 1509 1520 20 இயர்ஸ் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து ரூல் பண்ணியிருப்பார். இது வந்து நாயக் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணார். அக்கார்டிங் டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா 3 லார்ஜ் நாயக்கர்ஸ் வந்து பிரிஞ்சாங்க. செஞ்சி நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர், மதுரை நாயக்கராக பிரித்தாங்க. இந்த 3 சிஸ்டம் படி சப்ஆர்டினேட் சீஃப்டன்ஸ் வர் டெசிக்னேட்டட் அஸ் இப்போ நாயக்கர் நியமிப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு பாளையங்களாக பிரிப்பாங்க. அந்த பாளையக்கார்ஸ் பாளையக்கார் அதை ரூல் பண்ணுறவங்க. அது கீழே இருக்கிறது வந்து பாளையம். அந்த இடத்தோட பேரை வந்து பாளையம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் வேர் ரிமைன்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் த சோலா எம்பையராகவே இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாண்டியம் கிங்டம் பிகேம் எ வாஸ்லி ஸ்டேட் ஆஃப் த மதுரை சுல்தானேட். வசல் ஸ்டேட் ஆஃப் த சுல்தானேட்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் விச் இட் பாஸ்ட் இன் டு த ஹேண்ட் ஆஃப் நாயக்கா. ஃபஸ்ட்டு சோலா கிட்டே இருந்துச்சு, அப்புறம் பாண்டியர் கிட்டே இருந்துச்சு, அப்புறம் நாயக்கர் கைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாயக்கர்ஸ் ஆஃப் மதுரை அண்ட் தஞ்சாவூர் ஃபைனலி லீட் டு த எக்லேக்ஸ் ஆஃப் நாயக் ரூல் ஆஃப் தஞ்சாவூர். நாயக் ஆஃப் மதுரைக்கும் நாயக் ஆஃப் தஞ்சாவூருக்கும் வந்து ஒரு போட்டி நடந்துகிட்டே இருந்தால் அதில் வந்து நாயக் ரூல் ஆஃப் தஞ்சாவூர் வந்து நாயக் வின் பண்ணாங்க. அதில் நாயக் ரூல் வந்து தஞ்சாவூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எப்போன்னா 1673. அப்போ வந்து 3 பிரிச்சுட்டாங்க. செஞ்சி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை. ஓகே, troops from Bijapur led by the Maratha general Venkoji defeated the Nayak of Madurai and captured Tanjavur. பிஜாப்பூர்லேருந்து வந்த மராத்தா ஜென்ரலான வென்கோஜி யார்? பிரதர் ஆஃப் அசோகா கிடையாது, சிவாஜியோட கூட பிறக்காத சகோதரன் தான் வந்து வென்கோஜி ஆர் எக்கோஜி. அவர் வந்து பார்த்தோன்னா நாயக் ஆஃப் மதுரையை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணுறாரு, தஞ்சாவூரை கேப்சர் பண்ணுறாரு. ராஜா தேசிங்கு த மராத்தா கிங் மராத்தா கிங்கான ராஜாராம் வந்து பார்த்தோன்னா த்ரெட்டன் பை த முகல் ஃபோர்ஸ் டு ஃப்ளீ ஃப்ரம் ராஜ்கர் டு டேக் அசைலம் இன் செஞ்சி. ராஜாராம் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ராஜாராம் யார்? சிவாஜியோட 2வது பையன். ஃபஸ்ட்டு பையனோட பேர் சாம்பாஜி. ஓகே, இவர் வந்து பார்த்தோன்னா மராத்தா கிங் ராஜாராம் வந்து பார்த்தோன்னா முகல் ஃபோர்ஸ் வந்து அவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்ததுனால ராஜ்கர் தான் யார்? சிவாஜியோட கோர்னேஷன் நடந்த இடம். அங்கேருந்து தப்பி வந்து அசைலம்னா தஞ்சம் புகறதுக்கு செஞ்சு வந்தார். பர்சியிங் இம் த முகல் ஃபோர்ஸ் லீட் டு அவரை பின்தொடர்ந்து பார்த்தோன்னா ஜெனரல் ஜுல்ஃபிகர் கான்
ஜெனரல் ஜுல்ஃபிகர் கான் தான் வந்து அவர் தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அண்ட் தென் பை அதுக்கு வந்தார் யார் தேடி, ராஜாராம தேடி. அப்புறம் வந்து தாவூத் கான் சக்சீடட் இன் டேக்கிங் ஓவர் செஞ்சியை வந்து டேக் ஓவர் பண்ணது யார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தாவூத் கான். டியூரிங் த முகல் எக்ஸ்பெடிஷன் அப்போது அகெயின்ஸ்ட் செஞ்சியில் வந்து புந்தேல்கண்ட் ராஜ்புட் சீஃப்டன் ஸ்வரூப் சிங் was employed as Kilandar Fort commandant of Senji in 1700. முகல் எக்ஸ்பெடிஷன் நடக்கும் போது செஞ்சிக்கு எதிராக புந்தேல்கண்ட் ராஜ்புட் தலைவரான ஸ்வரப் சிங் வந்து யாரை வந்து எம்ப்ளாய் பண்ணுறாரு, கிளந்தர் ஃபோர்ட் கமாண்டன்ட் ஆஃப் செஞ்சி இன் 1700. கிளந்தரை வந்து ஃபோர்ட் கமாண்டன்ட் ஆஃப் செஞ்சியை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அதே டைமில் வந்து ஸ்வரப் சிங் கெயின்ட் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் டெரிட்டரி செஞ்சி. ஸ்வரப் சிங் வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்வரப் சிங் வந்து பார்த்தோன்னா என்டையர் செஞ்சியை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு ஆஃப்டர் இஸ் டெத், அவர் இறந்ததுக்கப்புறம் 1714 இவர் சன்னான தேஜ் சிங் வந்து தேசிங் வந்து பார்த்தா அஷ்யூம்டு த கவர்னர்ஷிப் ஆஃப் செஞ்சி. தேசிங் ரிஃப்யூஸ்டு டு பே ட்ரிபியூட் டு முகல் எம்பையர் அண்ட் இன்வைட்டட் த wrath ஆஃப் நவாப் சவுத் உல்லா கான். அவருடைய பகையை வந்து அவர் சம்பாரிச்சுட்டார். ஏன்னா நான் வந்து ட்ரிபியூட் கட்ட மாட்டேன், நான் வந்து முகலுக்கு அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து பேட்டில் வந்து நடக்குது. அவருக்கு வந்து ஒன்லி 20 வயசு தான் ஆகிருக்கும். அவர் கில் பண்ணிட்டு கொண்டுட்ருப்பாங்க. அதனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து யங் ஒய்ஃப், அவரோட அவங்களோட இளைய மனைவி வந்து சத்தி வந்து அரங்கேற்றிருப்பாங்க. அவரோட வீர செயலை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ராஜ்புட்டை வந்து பார்த்தோன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா அவரை பற்றின ராஜ்புட் யூத் அகெயின்ஸ்ட் த நவாப் இதை வந்து அவர் பறைசாற்றும் விதமாக பேலட்னா நாட்டுப்புற கதைகள் வந்து தமிழில் இப்பயும் இருக்குது, தேசிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து வென்கோஜி வந்து கிரவுண்ட் himself as a king. மராத்தா ரூல் பிகன் இன் தஞ்சாவூர் இன் 1676 வந்து வென்கோஜி வந்து தஞ்சாவூரை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இவரே தனக்கு தானே முடிசூட்டின்ட்டு மராத்தா ரூல் வந்து தஞ்சாவூரில் ஸ்டார்ட் ஆகுது. வென் சிவாஜி இன்வேடட் த கர்நாடிக் இன் 1677 ரிமூவ்ட் வென்கோஜி, அவர் வந்து வென்கோஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேஸ்ட் இஸ் ஆஃப் சத்தாஜி ஆன் த ட்ரோன். சிவாஜி வந்து கர்நாடிக் ரீஜனை வந்து இது பண்ணியிருக்கும் போது வென்கோஜி தூக்கிட்டு சத்தாஜியை வந்து பார்த்தோன்னா த்ரோனுக்கு உட்கார வைப்பாங்க. பட் வென்கோஜி ரீகேப்சர் தஞ்சாவூர் அண்ட் ஆஃப்டர் இஸ் டெத் அவரோட சன்னான வென்கோஜி வந்து மறுபடியும் வந்து சத்தாஜியை துரத்திட்டு மறுபடியும் கேப்சர் பண்ணியிருப்பார். அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சன்னான சஹாஜி பிகேம் த ரூலர் ஆஃப் த தஞ்சாவூர் கிங்டம். யார், சஹாஜி பிகேம் த ரூலர் ஆஃப் த தஞ்சாவூர் கிங்டம். சஹாஜிக்கு வந்து பார்த்தோன்னா நோ எஹர் டு சக்சீட். ஸோ அவருக்குன்னு பார்த்தோன்னா எந்த பசங்களும் கிடையாது. அதனால் வந்து அவரோட பிரதரான சஹாஜியோட வென்கோஜியோட 2வது பையன், அவர் பேர் வந்து சர்ஃபோஜி 1, அவர் நெக்ஸ்ட் ரூலராக வராரு. அவர் வந்து பார்த்தோன்னா 16 வருஷம் வந்து பவரில் இருக்கார். அவருக்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் ஹிம் ஒன் ஆஃப் ஹிஸ் பிரதர் டுக்கோஜி, யார், அவருக்கு அப்புறம் இவரோட இன்னொரு பிரதரான டுக்கோஜி வந்து சக்சீடட் இன் ஃபாலோடு பை பிரதாப் சிங் வந்து ஹூ வாஸ் த சன் ஆஃப் துல்ஜை ரூல்ட் அப் டு சார்ஜ் இல்லையா. சர்ஃபோஜி 2 வந்து பார்த்தோன்னா Sarfoji II was the last ruler of the Bonsle dynasty of the Maratha Principality of the Tanjavur. Sarfoji II was a distinguished ruler. இவர் வந்து பார்த்தோன்னா எங்கே படித்தாருன்னு பார்த்தோன்னா ஜெர்மன் மிஷனரி ஃப்ரைட்ரிச் ஸ்குவாட்சர் அப்படின்ற இடத்துல படித்தார். செவரல் யூரோப்பியன் லாங்குவேஜை வந்து இவர் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. இவரோட லைப்ரரி வந்து இம்பார்ட்டண்ட் புக்ஸ் ஆன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் த லேர்னிங் பற்றி இவர்கிட்ட வந்து புக் இருந்தது. இவரோட மாடர்னைஸ்டு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபார் மராத்தி அண்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் ஃப்ரீ மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். இதுதான் வந்து ப்ரெஸ் அமைக்கணும், ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ ஸ்கூல் கொடுக்கணுன்றது தான் இவரோட மோட்டிவாக இருந்தது. இவரோட கான்ட்ரிபியூஷன் டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சரஸ்வதி மஹால் லைப்ரரி வார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது.
சர்ஃபோஜி டூ வந்து பார்த்தா ஃபவுண்ட் இஸ் கான்டெம்பரரி மிஷனரி ஸ்காலர் வந்து பார்த்தோன்னா சிஎஸ் ஜான் இன் தரங்கபேர் ஏ இன்னோவேட்டர் இன் எஜுகேஷன். Sarfoji too found in his contemporary missionary scholar C.S. John in தரங்கம்பாடியில் வந்து as an innovator in education. John carried out the reform and experiment in schooling for residential arrangement for student and innovation in curriculum and pedagogy அப்படின்ட்டு சொல்கிறான். Most of the important proposal was the project submitted to the English colonial government 1812 வந்து sponsor free school for Indian children for the instruction in Tamil and English. இது வந்து அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ் வந்து நான் அவைலபிள் டு நான் கிறிஸ்டின் இந்தியன்ஸ்க்கு வந்து அது இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து தாமஸ் முன்ரோ the governor of Madras proposed a scheme for elementary public school in 1820, but the company government வந்து அதை வந்து not establish a modern school for natives in Madras till 1841 வரைக்கும் அதை பற்றி அவங்க எந்த முயற்சி எடுக்கல. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஃப்ரம் த ஸ்டார்ட் the German missionary had run several free vernacular and English schools in the southern provinces in 1707 வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. சர்ஃபோஜி டூ வாஸ் இன் த அட்வான்ஸ் ஆஃப் த போத் த மிஷனரி அண்ட் த கொலினியல் ஸ்டேட். ஆஸ் ஆஃப் த இயர்லி 1803 இன் தஞ்சாவூர் he had established the first modern public school for தஞ்சாவூரில் 1803 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல் ஃபார் நான் கிறிஸ்டின் நேட்டிவ்ஸ்க்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணார். வைல் இந்தியன் ரூலர்ஸ் often endowed education institution for higher learning, they did not establish elementary school, nor did they administrate any schools or college. சரஸ்வதி மஹால் லைப்ரரி வந்து பில்ட் பண்ணது நாயக் ரூலர்ஸ் அண்ட் என்ரிச்டு பை சர்ஃபோஜி ஒன். த கண்டெயின் த ரெக்கார்ட் ஆஃப் த டே ப்ரொசீடிங் ஆஃப் த மராத்தாஸ் கோர்ட்ஸ் அஸ் மோடி டாக்குமெண்ட்டாக வந்து அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்ச் மராத்தா கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த 18th century. மோடி வாஸ் அ ஸ்கிரிப்ட் யூஸ்டு டு ரைட் த மராத்தா லாங்குவேஜ். மோடின்றது ஸ்கிரிப்ட், மராத்தான்றது லாங்குவேஜ். இட் இஸ் ஏ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் த ரேர் மனஸ்கிரிப்ட் அண்ட் புக்ஸ் இன் மெனி லாங்குவேஜ் தான் வந்து சரஸ்வதி மஹால் லைப்ரரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். யோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டிங் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ரீ எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஃபார் ஆர்ஃபன்ஸ் அண்ட் புவர்ஸ் இன் தஞ்சாவூர் சிட்டி. அண்ட் அவங்க சுற்றி இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஸ்கூல்ஸை வந்து இது பண்ணார். எல்லா லெவல்ஸையும் சேரிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் பாடசாலா ஃபார் சான்ஸ்கிரிட் ஹையர் லேர்னிங்க்கும் இது இருந்தது. இந்த ஸ்கூல் வந்து கேட்டர் டு கோர்ட் எலைட்ஸ். இந்த ஸ்கூல் வந்து கோர்ட் எலைட்ஸ்க்காக இருந்தது. வேதிக் ஸ்காலர்ஸ், ஆர்ஃபன்ஸ் அண்ட் புவர்க்காகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவரோட செகண்ட் இன்னோவேட்டிவ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ வித்யா, மாடர்ன் ஆர் நியூ லேர்னிங் இன் த ஸ்டேட் ரன்னிங் ஸ்கூல் அதுவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. According to 1827 report produced for the Governor Minro census study of the education, 21 of 44 schools in the wider Tanjavur district were run by Sarfoji government. 44 21 ஆஃப் 44 ஸ்கூலில் வந்து அது சர்ஃபோஜி கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்டது. 19 வந்து மிஷனரிஸ் நடத்தினாங்க, 1 வந்து கோவில் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. 3 schools that were run by teachers themselves free for cost. இந்த ஸ்டேட் ரன்னிங்கில் வந்து ஃப்ரீ ஸ்கூல் சர்ஃபோஜி மேட் மாடர்ன் எஜுகேஷன் அவைலபிள் டு ஆலுக்கு வந்து வச்சாருன்னு சொல்கிறார். இன் 1822 அதாவது ஃப்ரீ ஸ்கூல் இன் முக்தம்பால் சத்திரம் இந்த கிங்கோட ஃபேவரட்டான இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன் 1803 15 டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. 464 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் கேஸ்டில் இருக்கிறவங்க இன் 2 கிளாஸஸில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்காக வச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரீ ஸ்கூல் ஃபார் நீடி கிறிஸ்டியன்ஸ் ரன் பை மிஷனரிஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் கண்ணன்தங்குடியில் வந்து பார்த்தோன்னா
run the missionaries in the village of Kannandangudi. சர்ஃபோஜி 2 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தன்வந்திரி மஹாலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இதுவும் இம்பார்ட்டண்ட். The research institution that produce herbal medicine for humans and animals. இது ஷீட் ஃபார் பேஷண்ட்ஸை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். த பிசிஷியன் ஆஃப் த மாடர்ன் மெடிசன், ஆயுர்வேதா, யுனானி அண்ட் சித்தா வந்து எல்லாருமே வந்து அந்த ட்ரக்கை வந்து ரிசர்ச் பண்ணி எது க்யூர் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து தே ப்ரொடியூஸ் 18 வால்யூம் ஆஃப் ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கேட்டலாக் பண்ணி அது எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஹேண்ட் பெயிண்டிங்கும் பண்ணி வச்சார். யார்? சர்ஃபோஜியோட strategic initiative in modern education enabled the Tanjavur court elites and subject to enter and benefit from the emerging colonial social and economic orders. The court officials, mostly Brahmins, and trained in European language, technology, arts, and become leading agent of colonial modernity, equal to the English educated துபாஷ் அளவுக்கு வந்து ரைட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டராக வந்து இருந்தாங்க. both Hindu and Christians வந்து mediated between the European and Indian courts. Two of the சர்ஃபோஜி பண்டிட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஃபேமஸானவங்க. கோட்டையூர் சிவக்கொல்லுந்து தேசிகர் joined the company college of Fort St. George and became the leader in translation and print culture. The career and project of the Sarfoji and John illuminates the important role in the enterprising individual and small places such as Danish fishing village and Maratha Tamil principality played in the history of the change in the colonial in Tamil Nadu அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபோஜி 2 வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் ஆன் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட்ஸ் லைக் டான்ஸ் அண்ட் மியூசிக். வந்து இவர் என்னென்ன புக்கை எழுதியிருக்காருன்னா குமார சம்பவ செம்பு, தேவேந்திர குறவஞ்சி இது ரெண்டுமே வந்து இவர் எழுதுனது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் முத்ர ராக்ஷஸ்யா வந்து இவர் எழுதுனது. இன்ட்ரடியூஸ்டு வெஸ்டர்ன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் கிளார்னட் and violin in Carnatic music. He also credited the popularizing the unique தஞ்சாவூர் பெயிண்டிங்கை வந்து பாப்புலரைஸ் பண்ணார். சர்ஃபோஜி இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங், கார்டனிங், காயின் கலெக்டிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் பேட்டர்னைஸ் சேரட் ரேசிங்கை வந்து இவர் ஆதரித்தார். அதே மாதிரி ஹண்டிங் அண்ட் புல் ஃபைட்டிங்கையும் இவர் வந்து ஆதரித்தார். இ கிரியேட்டட் த ஃபஸ்ட் ஜுவாலஜிக்கல் கார்டன் இன் தமிழ்நாடு இந்த தஞ்சாவூர் பேலஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரிமைஸ்னால் முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் கார்டன் இன் தமிழ்நாட்டை வந்து உருவாக்குனார். சர்ஃபோஜி வந்து எப்போ இறந்தாருன்னு பார்த்தோன்னா 7th March 1832 வந்து 40 வருஷம் ரூல் பண்ணார். இந்த டெத் வாசியம் மோரண்ட் த்ரோட் த கிங்டம், சோகத்தை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூனரில் பார்த்தோன்னா 90,000 பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. ஆர்இவி ரெவ் பிஷப் ஹெர்பர் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ ஹவ் சீன்ட் மெனி crowd head but no one whose deportment was more princely அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து 11th standard வந்து கம்ப்ளீட்டடு. மராத்தாஸ். அடுத்தது வந்து விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம் வந்து பார்க்கலாம்.